வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா சொன்ன மாதிரி கடந்த 2 மாதங்களாக உடல் நலம் என்ற புத்தகத்திலிருந்து பாடங்களை பார்த்தோம். அதுல முதல் பாடம் பார்த்தீங்கன்னா வாழ்வின் நோக்கம். அப்ப வாழ்வின் நோக்கம் என்று ஆரம்பித்தது. இப்ப வாழ்வின் நோக்கம் என்ன என்று நாம் பார்த்தோம். வாழ்வின் நோக்கம் என்ன? மனிதனாகிய நாம் 6வது அறிவிலே முழுமை பெற்று இறை உணர்வை பெற்று முழுமை பேறு அடைய வேண்டும் என்ற சிந்தனையோடு நாம் அந்த வகுப்பை தொடங்கினோம். அதிலே தன்னை அறிந்து கொள்வதற்கு அகத்தாய்வு பயிற்சி மேற்கொண்டோம். அகத்தாய்வு பயிற்சி அவசியம் ஏன் என்று நாம் ஒரு கேள்வி எழுப்பி அங்கு நாம் பயின்றோம். அதுல பார்த்தோம்னா ஏன் அவசியமாகுது அகத்தாய்வு அப்படின்னு பார்க்கும்போது, தன்னை உணர்தல், நான் யார் அப்படின்னு தன்னை உணர்தல், தன் நிறை குறை அறிதல், திருத்தம் பெற வழிவகுத்தல், வகுத்த வழியே வாழ்ந்து காட்டுதல் என்ற குறிப்போடு நாம் நமது அகத்தவத்தின் அவசியத்தை பார்த்தோம். தன்னை அறிதல், தன் நிறை குறை உணர்தல். தன்னை அறிஞ்சதுக்கு அப்புறம் தன்னிடம் என்ன குறைகள் இருக்கிறது, என்ன நிறைகள் இருக்கிறது என்று உணர்ந்து கொள்கின்றோம். அதன் பிறகு அந்த நிறை குறைகளை, அந்த குறைகளை எப்படி சரி செய்வது என்று பார்த்தோம். இறுதியாக என்ன பண்ணோம்? அது திருத்தம் பெற வழிவகுத்தல், வகுத்த வழியே வாழ்ந்து காட்டுதல் என்ற குறிப்போடு நாம் பாடத்தை தொடங்கினோம். அப்போ தன்னை உணரும் பொழுது தான் யார் என்று பார்க்கும்போது உடல், உயிர், மனம் என்ற 3ம் இணைந்துதான் மனிதன். உடல், உயிர், மனம் என்ற 3ம் இணைந்துதான் மனிதன். அதில் முதலாவதாக உடல், பருவுடலை பத்தி நாம போன வகுப்புல கடந்த 2 மாதங்களாக மிக சிறப்பாக பார்த்தோம். இந்த பருவுடல் எதனால் ஆனது, அந்த பருவுடலில் உள்ள உறுப்புகள் என்னென்ன, அதனுடைய இயக்கங்கள் என்னென்ன, அந்த இயக்கம் சரியாக நடைபெறுவதற்கு என்ன உணவு வகை சாப்பிட வேண்டும், அந்த உணவு சாப்பிடும் குறைபாடு காரணமாக என்ன நோய்கள் ஏற்படுகின்றன, அந்த நோய்களை தீர்ப்பதற்கு என்ன மருத்துவம் செய்ய வேண்டும், உடல் நலத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும், அதற்கு எளிய முறை உடற்பயிற்சிகள், ஆசனங்கள் போன்ற அனைத்தையும் கடந்த புத்தகத்தில் உள்ளதை நாம் பார்த்தோம். இப்போ உடலை பார்த்து முடிச்சோம். இப்ப உடலுக்குள்ளாக மனம் என்று ஒன்று இயங்குகிறது மறைபொருளாக. உடலை, பருவுடலை நாம் கண்களால் பார்க்கின்றோம். மனதை பார்க்க முடியுமா? முடியாது. மனம் என்பது ஒரு மறைபொருள். மகரிஷி அழகா சொல்லுவாங்க, இந்த மனதை பத்தி தனியா சப்ஜெக்ட் இருக்குது, அது பின்னால வரக்கூடிய வகுப்புல பார்க்கலாம். இன்னைக்கு தவ முறைகளுக்கு மட்டும் நாம பார்க்க இருக்கின்றோம். இந்த மனம் என்பது உயிரின் படற்கை நிலைதான் மனம் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அதாவது இந்த உடல், பருவுடல்ல உயிர் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த உயிர் ஓடும் பொழுது புலன்கள் வழியாக இயங்கும் போது 5 உணர்வுகளாக அழுத்தம், சுவை, மனம், ஒளி என்று 5 உணர்வுகளாக நாம் அந்த உயிரை உணர்கின்றோம். அதே உயிர் நமது மூளை செல்களோடு தொடர்பு கொண்டு மூளை வழியாக இயங்கும் பொழுது அது மனமாக இயங்குகிறது என்று பார்த்தோம். அப்ப அந்த மனதை நாம சரி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மனதை அமைதிப்படுத்த வேண்டும். அந்த அமைதிப்படுத்துவது எப்படி என்பதுதான் இப்போ வரக்கூடிய பாடங்கள்ல நாம பார்க்க இருக்கின்றோம். அப்ப மனதை அமைதிப்படுத்த வேண்டும் என்றால் இந்த மனம் எப்படி இயங்குகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனம் சாதாரணமா பார்த்தீங்கன்னா 14 to 40 cycle per secondsல இயங்கி கொண்டிருக்கின்றன. இது நம்ம சாதாரண நிலையில அந்த புலன் மயக்கத்தில் இயங்கக்கூடிய நிலை. இந்த நிலையில நாம எதையுமே உள்ளுணர்வாக உணர முடியாது. ஆகவேதான் மகரிஷி அவங்க மன அலைச்சல்களை குறைக்க வேண்டும். மன அலைச்சல்களை குறைக்க வேண்டும். எப்படி அந்த மன அலைச்சலை குறைந்தால்தான் நம்ம இன்னர் டிராவல் பண்ண முடியும், உள்ளுணர்வாக உணர முடியும். அப்ப எப்படி குறைக்கிறதுன்னு தான் சிந்திச்சாங்க முன்னோர்கள் எல்லாம். அதுக்குதான் தவ முறைகளை ஏற்படுத்தினாங்க. அப்ப தவம் செய்யும் போது என்ன நிகழ்கிறது என்று நாம் உருவாக கவனிக்க வேண்டும். சாதாரணமாக மன அலைச்சல் 14 to 40 cycle செகண்ட்ல இருக்குது. அது படிப்படியாக தவநிலை வர வர குறைந்து கொண்டே வரும். அப்பொழுதுதான் நான் யார் என்பதை உணர முடியும் உள்ளுணர்வாக. அப்படி உணர்ந்து கொள்வதற்காகத்தான் தவ நிலைகளை கொடுத்தாங்க.
அப்போ தவம் ஏன் செய்யணும்? தவ வாழ்வின் நோக்கம், ஏற்கனவே வாழ்வின் நோக்கம் பார்த்தோம். வாழ்வின் நோக்கத்துல என்ன பார்த்தோம்? தன்னை உணர்ந்து கொண்டு இறைநிலையை அறியணும், 6வது அறிவு முழுமை பேர் பெறணும், இறையை உணர்ந்து முழுமை பேர் அடையணும்னு பார்த்தோம். அது போல தவ வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நமது மன அலைச்சல்களை குறைக்க வேண்டும். மன அலைச்சல் குறைந்தால்தான் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் சிறப்பாக இருக்கும். அப்ப உள்ளுணர்வாக உணர முடியும். மனம் வெளியே சென்று கொண்டிருக்கும் பொழுது நாம் எதையும் உள்ளுணர்வாக உணர முடியாது, நமது நோக்கத்தை செய்ய முடியாது. ஆகவே மனம் நுண்ணிய நிலைக்கு வரணும். அப்போ நம்மளுடைய கருவமைப்பின் பதிவின் காரணமாக நம்முடைய மன அலைச்சல்களை வேறுபட்டு கொண்டே இருக்கிறது. இப்ப பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. கருவமைப்பு மூலமாக ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு இந்த நமது பாரத நாட்டிலே நடைபெற்றது. இந்திய நாட்டில பீகார் மாநிலத்துல கயா என்ற மாவட்டத்துல மலைகள் சூழ்ந்த நிலையில ஒரு 60 கிராமங்கள் அங்கே இருக்கின்றன. அந்த 60 கிராமங்களில் உள்ள மக்கள் ஏதாவது பெரிய பொருட்கள் வாங்க வேண்டும், மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர் சுற்றி தான் போகணும். அது போன்று மலைகள் சூழ்ந்த, உயரமான மலைகள் சூழ்ந்த ஒரு நிலை. அப்போ உடனே போகணும் அப்படின்னா அந்த மலையை ஒரு 8 கிலோமீட்டர் ஏறி இறங்கணும். அவ்வளவு கடினமான சூழ்நிலை. அங்க வாழ்ந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு ஒரு சாலை அமைத்து கொடுங்கள், மலையை குடைந்து ஒரு சாலை அமைத்து கொடுங்கள் என்று ஏற்கனவே ஆண்டு கொண்டிருந்த ஆங்கில அரசிடம் கேட்டார்கள். அவர்களும் செய்து தரவில்லை. அதன் பிறகு நமது பாரத நாடு சுதந்திரம் அடைந்து ஆட்சியாளர்களிடம் கேட்டார்கள். அங்கும் அப்பொழுது கூட அந்த பாதை கிடைக்கவில்லை. அப்போ அந்த ஊரில் வசித்து வந்த தசரத் மசீத் அப்படின்றவருடைய மனைவி ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏதோ மருந்து வாங்க வேண்டும் என்பதற்காக அந்த மலையை ஏறி இறங்குகிறார். மலை ஏறும் பொழுது தடுமாறி கீழே விழுகின்றார். உடல் முழுவதும் பலத்த காயங்கள். இதை பார்த்து அங்க உள்ள மக்கள் அவரை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை. ஆனால் வழியிலேயே அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இதை உணர்ந்த அந்த அம்மாவுடைய கணவர் தசரத் மஜீத் அவர்கள் ஒரு யோசனை செய்தார். அந்த ஊர் மக்களை எல்லாம் அழைத்து வந்து, நாம அரசாங்கத்தை நம்பி எந்த பிரயோஜனம் இல்லை, நாமளே இதை இறங்கி இதை செஞ்சாதான் இந்த வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு அந்த ஊர் மக்கள் யாரும் ஒத்துக்கொள்ள. இது அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையை நாம் எப்படி செய்ய முடியும், அது இவ்வளவு பெரிய மழையா இருக்குது, அந்த மலையை எப்படி உடைச்சி பண்ண முடியும், இதெல்லாம் நம்மளால முடியாது என்று அந்த மக்கள் எல்லாம் சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் அந்த தசரத் அஜித் என்பவர் ஒரு முடிவு செய்கிறார். நீங்கள்லாம் வரலன்னா பரவாயில்ல, நான் ஒருவனே அந்த மலை பாதையை ஏற்படுத்துகிறேன் என்று அடுத்த நாள் காலையில என்ன பண்ணாரு, ஒரு சுத்தியல், உளி இதெல்லாம் கூட எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரம் அந்த மலையுடைய வரத்துக்கு போறாரு. வேலையை தொடங்குறாரு. அப்போ அங்க உள்ள மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, என்ன இவரு பைத்தியக்காரத்தனம் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஆனால் அவர் முயற்சியை கைவிடவில்லை, தொடர்ந்து செய்யறார். டெய்லி செஞ்சுக்கிட்டே இருக்காரு. டெய்லி வேலைக்கு போற மாதிரி காலையில போவாரு, சாயந்தரம் வரைக்கும் அந்த மலையை தன்னால் முடிந்த அளவு உடைத்து 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 ஒரு நாள் அல்ல, ஒரு வருடம் அல்ல, 22 ஆண்டுகள் 22 ஆண்டுகள் தனது கடின முயற்சியால் 360 அடி நீளத்திற்கும் 30 அடி அகலத்திற்கும் ஒரு அற்புதமான பாதையை வடிவமைத்தார்கள். 22 ஆண்டுகள் சாதாரண காலமா? அது அவருடைய நோக்கம். இந்த ஊர் மக்கள் பயன்பெற வேண்டும் என்று ஒரு அற்புதமான அந்த மனநிலையிலே, அவர் கருவமைப்பிலே அந்த பதிவு உள்ளது. அவர் அந்த மலையை உடைத்து ஒரு பெரிய சகாப்தத்தை உருவாக்கினார். அவர் போட்டதுக்கு அப்புறம் அரசாங்கம் எல்லாம் போய் அவரை பாராட்டிச்சு, மக்கள் எல்லாம் பாராட்டினாங்க, விருதெல்லாம் கொடுத்தாங்க. 5 ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க அவருக்கு. ஆனா அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, அந்த 5 ஏக்கர் நிலத்தையும் அரசாங்கத்திட்டே கொடுத்து இந்த ஊர்ல ஒரு பெரிய மருத்துவமனை கட்டுங்கள் என்று கூறி அங்கே அந்த ஊருக்கே திரும்ப கொடுத்து விட்டார். இதை பார்த்த உலக மக்கள் எல்லாம் வியந்து அவரை மலை மனிதன் என்று, மவுண்டன் ஆஃப் மேன் என்று பாராட்டினார்கள். அப்போ அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த ஒரு நோக்கம் அவருக்கு பாருங்க. இப்போ நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் பார்த்தோம், தவ வாழ்வு ஏன் செய்யணும்ன்ற நோக்கம் இருக்குது. அவருடைய வாழ்வின் நோக்கம் பாருங்க, எவ்வளவு உயர்ந்த அந்த மலையை உடைத்து அந்த மலை சிகரம் போல அந்த உயர்ந்த நோக்கத்தோடு அவர் அந்த வேலையை செய்து இந்த உலக மக்கள் அனைவரும் மவுண்டன் மேன் என்று, மலை மனிதன் என்று பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள்.
அதே போன்று நம்மளுடைய நோக்கம் சிறப்பா இருக்கணும். நம்மளுடைய நோக்கம் நம்ம மலையெல்லாம் உடைக்க வேணாம். ஆனா நம்ம பிறவி நோக்கத்தை நிறைவேற்றணுமே, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் வருகிறது, இந்த துன்பங்கள் வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய பதிவு தான், கர்ம வினைகள் தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் வருவதற்கும் நாம் பிறப்பதற்குமே. நமது பிறவியின் நோக்கம் பார்த்தீங்கன்னா, நமது தாய் தந்தையர்கள் செய்த வினைப்பதிவுகள் போக்கணும். ஆனா அவங்களுக்கு தெரியாது நம்ம வினைப்பதிவு தான் குழந்தையை பெறுகிறது என்று. அவர்களுக்கு ஒரு மழலை செல்லம் வேண்டும், நம்ம குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த குழந்தை பெறுகின்றார்கள். அந்த குழந்தை வினைப்பதிவு காரணமாக தான் குழந்தை பிறக்கிறது. பாரதியார் வாழ்ந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 300 கோடி மக்கள் பாருங்க உலகத்துல. இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட 800 கோடி மேல மக்கள் தொகை இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பதிவுகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த வினைப்பதிவை போக்கணும் அப்படின்னும் போது அதுக்குத்தான் மகான்கள் மகரிஷிகள் என்ன பண்ணாங்க, தன்னை உணரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தவ வாழ்வை கொடுத்தாங்க. இப்போ நமது அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவங்க ரொம்ப எளிமையாக தவ வாழ்வு கொடுத்திருக்காங்க. கர்ம வினைகள் தான் நம்ம பதிவு, அந்த வினைப்பதிவுகளை போக்கணும். அதுக்கு மகரிஷி அவங்க ஒரு அருமையான கவிதை கொடுக்குறாங்க. கருவமைப்பின் வழிவந்த வினைப்பதிவு சஞ்சிதம், உருவெடுத்த பின் கொண்ட வினைப்பதிவு பிராரப்தம், இருவினையும் கூடி எழும் புகுவினையே ஆகாமியம், ஒரு வினையும் வீண் போகா உள்ளடங்கி விளைவாம். அப்போ நமது பிறப்பே அந்த கருவமைப்பின் காரணமாக தான். நம்மளுக்கு எப்படி இந்த பதிவு வந்தது கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம். இந்த பிரபஞ்ச தோற்ற வரலாறுலாம் பின்னால பார்க்க போறோம். இந்த பிரபஞ்சம் தோன்றியது, பஞ்சபூதங்கள் உருவாகின. பஞ்சபூதங்கள் உருவானதுக்கு அப்புறம் உயிரினங்கள் தோன்றின. ஓரறிவு தாவரம் தோன்றிச்சு. இந்த தாவர இனத்திற்கு எந்தவித பதிவும் கிடையாது. ஏன்னா அது எல்லாமே என்ன பண்ணுது, அடுத்த உயிரினங்களுக்கு தனது முழு ஆற்றலை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த தாவரத்தில் வரக்கூடிய உணவுகளைத்தான் இந்த உயிரினங்கள் அனைத்தும் உண்கின்றன. அது அந்த உயிரினம் உயிரினம் இறைநிலை நம்பியே உள்ளது. அந்த இறைவன் கொடுத்த வழியிலே அந்த பஞ்சபூதங்களின் கூட்டால் அந்த இயற்கையான அந்த ஓருயிர் தாவரங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அடுத்து பாத்தீங்கன்னா 2வது அறிவு வருது பாருங்க, புழு. அந்த புழுவில இருந்துதான் பதிவுகள் ஆரம்பிக்கின்றன. ஏன்னா தாவரம் இயற்கை தானே உணவு தயாரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் புழுவுக்கு உணவு தயாரிக்க தெரியும்னா தெரியாது. அப்ப அந்த புழு என்ன செய்யுது, அந்த தாவரத்தை உண்டு வாழுது. அப்ப அந்த புழுவை உண்பதற்கு அடுத்த உயிர் 3வது உயிரினம் வருது. அந்த உயிரினத்தை பண்றதுக்கு இது மாதிரி 5 அறிவு வரைக்கும் பிறரை சார்ந்தே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்ப பிறரை சார்ந்தே வாழும் பொழுது அதுங்களுடைய பதிவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. ஏன்னா அதுக்கு உணவு தயாரிக்க தெரியாது, அது எப்படி இது பண்ணணும்னு தெரியாது. ஆகவே அந்த பதிவுகள் தான் கருமையத்திலே பதிவாகிறது. அந்த விலங்கின பதிவுகளிலிருந்து முதல் மனிதன்கள் ஆரம்பிக்குது. சஞ்சித கர்மம் என்று சொல்வார்கள். சஞ்சித கர்மம் என்றால் 2 அறிவு உயிரினம் முதல் 6 அறிவு மனிதனாகிய நாம் பிறந்து 3 வயது வரை உள்ள பதிவுகள் அத்தனையும் சஞ்சித கர்மமாகும். 3 வயதிற்கு அப்புறம் 3 வயதிற்கு பிறகு இந்த நிமிடம் வரை நாம் செய்கின்ற செயல்கள் அத்தனையும் பிராரப்த கர்மம். இந்த சஞ்சித கர்மமும் பிராரப்த கர்மமும் இணைந்து விளைவுதான் ஆகாமிய கர்மம் என்று கூறுவார்கள். அப்போ நமது சஞ்சித கர்மம் ஏற்கனவே இருக்குது. நாம செய்யக்கூடிய செயல்கள் விளைவறியாமல் நாம் செயல் செய்து கொண்டே இருக்கின்றோம். அந்த செயல்கள் மூலமாக ஏற்படுகின்ற அந்த கருமைய பதிவுகள் என்ன செய்யும், மேலும் மேலும் கூடிக்கொண்டே போகின்றன. எப்படி உலகில மக்கள் தொகை கூடிக்கொண்டு இருக்கிறதோ அதே போல ஒவ்வொரு மனிதனுடைய கருமையத்திலும் அந்த பதிவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. அப்போ அந்த பதிவுகளை போக்க வேண்டும்ன்றதுக்காக தான் மகரிஷியெல்லாம் சிறந்த தவங்களையும் அந்த உணர்ந்து கொள்ளக்கூடிய தவ விளக்கத்தையும் அகத்தாய்வு செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ மகான்கள் மகரிஷில என்ன சொல்றாங்க, அடுத்த பிறவி வேண்டாம், மீண்டும் மீண்டும் பிறவா வர வேண்டும்னு கேட்கிறாங்க கடவுள்கிட்ட, இறைவன்கிட்ட. ஏன்னா அந்த பிறவி கருமைய பதிவுனால்தான் எங்களுக்கு இது வருது, பதிவுகள் ஆகிக்கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த பதிவை போக்கணும். அந்த பதிவை போக்கினால் நமது அறிவின் முழுமை பேர் அடைய முடியும். அறிவின் முழுமை பயனை நோக்கிதான் நம்முடைய வாழ்வு. அறிவின் முழுமை நோக்கிய பயணம் தான் நம்முடைய வாழ்வு. அப்ப அதுக்கு தன்னை அறிதல் பயணம். தன்னை அறிதல் பயணம் தான் தவ வாழ்வு எல்லாம் தன்னை அறியக்கூடிய அந்த பயணம் தான். அப்ப நான் பார்த்தோம் 2 அறிவு முதல்ல இருந்து
6 அறிவு வரை இன்று வரை உள்ள பதிவுகள் எல்லாம் சஞ்சித கர்மம் என்று பார்த்தோம். அந்த கர்ம வினைகளை போக்குவதற்கு நாம் தன்னை உணர்ந்து கொண்டு இறைநிலையை உணர்வதன் மூலமாக, தவ நிலையின் மூலமாக அந்த பதிவுகளை போக்கிக் கொள்ளலாம். அதை தவம் செய்ய செய்ய நமது வினைப்பதிவுகள் தூய்மை அடைந்து முழுமை பேர் அடைவதற்காக இந்த தவங்கள் உதவுகின்றன. அந்த வினைப்பதிவுகள் காரணம் என்ன? உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம். அந்த பதிவுகள் எப்படி வருதுன்னு பாருங்க. மனிதனுக்கு மீன் சாப்பிட வேண்டும் என்று ஒரு ஆசை. அவன் ஒரு புழுவை எடுத்து தூண்டிலில் போட்டு தண்ணீரிலே போடுகிறான். அந்த தண்ணீரில் புழுவை பார்த்த மீன் அந்த புழுவை சாப்பிடுவதற்கு ஆசை மீனுக்கு. அந்த மீன் புழுவை சாப்பிடுகின்றது. புழுவை சாப்பிடும் பொழுது அந்த முள்ளிலே மாட்டிக்கொள்கிறது. அவர் செயல்களை பாருங்க, மாட்டிக்கொள்கிறது. மனிதன் அந்த மீனை எடுத்து உண்கின்றான். அந்த புழு என்ன செய்தது? ஒன்றுமே செய்யல. அப்பொழுது அந்த புழு நினைக்கின்றது, சொல்கிறது, மனிதா, உன்னுடைய ஆசையின் காரணமாக நீ மீனுக்கு எண்ணெய் போட்டாய், மீன் என்னை தின்றது, மீனை நீ சாப்பிட்டாய். என்றால் ஒரு நாள் நீ பூமிக்கு மண்ணுக்குள் வருவாய், அப்பொழுது நான் உன்னை உண்பேன் என்றது. அப்ப பதிவுகள் இதுதான் பதிவு. நம்ம சாப்பிட்றது சாப்பாடெல்லாம் உடல்ல நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் உடலாக மாறுகின்றது. அப்போ நாம இயற்கை உணவா சாப்பிடும்போது அந்த பதிவுகள்லாம் குறையும். நம்ம மீண்டும் மீண்டும் தெரியாமல் பிற உயிர்களை வதைத்து உண்ணும் பொழுது பதிவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. அதுதான் சொல்றாங்க, வினைப்பயனே தேகம் கண்டா என்று கூறுகிறார்கள். இந்த வினைப்பயனை பார்த்தீங்கன்னா உடல்ல நோய், உள்ளத்திலே களங்கம். இப்ப உடல்ல நோய் பாத்தீங்கன்னா கர்ம நோய்கள் சொல்லுவாங்க. அது கர்ம நோய்கள், கர்மத்தின் காரணமாக வினைப்பதில் வரக்கூடிய நோய்கள்லாம் கர்ம நோய்கள் என்று கூறுவார்கள். கர்ம நோய்கள் என்னன்னு பார்த்தோம்னா மூளை நோய், கண் நோய், சர்க்கரை நோய், தொண்டைப்புண், இதய நோய், புண்ம நோய், கருப்பை நோய்கள், நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் வருகின்றன. இதெல்லாம் நம்முடைய தொண்டு தொட்டு வரக்கூடியது. இதெல்லாம் மகிழ்ச்சி சொல்றாங்க, நம்ம பயிற்சி செய்யும் பொழுது இதெல்லாம் போக்கிக் கொள்ளலாம். பயிற்சி செய்யும் பொழுது இந்த கர்ம வினைகள் எல்லாம் போக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த உள்ளத்திலே களங்கம், எப்பவுமே மனசு பாத்தீங்கன்னா ஒரு கலக்கமான ஒரு நிலையில இருக்கும், தெளிவற்ற நிலையிலே இருக்கும். நம்மளுக்கெல்லாம் கோவலன் கண்ணகி வரலாறு தெரியும். மதுரையில கோவலன் என்பவர் மாதவியினுடைய கொண்ட மயக்கத்தால் தனது பொருட்கள் அத்தனையும் இழந்துவிட்டு இறுதியாக தனது மனைவி கண்ணகியோடு வியாபாரம் செய்து பிழைப்பதற்காக மதுரைக்கு வராங்க. மதுரையில அங்கே தங்கி வியாபாரம் செய்வதற்கு பொருள் வேண்டும், பணம் வேண்டும் என்று கண்ணகி அவர்கள் தனது கால் சிலம்பை எடுத்து விற்பதற்கு கொடுக்குறாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராஜாக்கள், பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் தன்னுடைய செருப்புல இருக்குங்களா, செப்பல், அதுல பாத்தீங்கன்னா விலை உயர்ந்த முத்துக்கள், வைரங்கள் அதை வச்சு செருப்பு போடுவாங்க. அப்ப விலை உயர்ந்த செருப்பு அந்த கண்ணகியோட செருப்பு. ஏன்னா அவங்க பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்த கண்ணகி. அப்போ கோவலன் என்பவன் அந்த சிலம்பை எடுத்துக்கொண்டு விற்பதற்காக பொற்கொள்ளிடம் செல்கின்றார். பொற்கொள்ளன் கோவலனை பார்த்து, இவ்வளவு விலையோர்ந்த செருப்பு இவனுக்கு எப்படி கிடைச்சது, கண்டிப்பா இவர் எங்கேயோ எடுத்து வந்திருப்பான்னு சொல்லிட்டு அந்த சிலம்பை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு செல்கிறாப்ல. அரண்மனைகளை போய் பாண்டியராஜன் கிட்ட போயிட்டு, இந்த சிலம்பை இந்த சிலம்பு நம்ம அரசியோடையது, இது மாதிரி ஒருத்தன் சிலம்பை திருடிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உடனே கோவலன் என்ன சொல்றாரு, அவனை கொன்றுவா என்று சொல்றாங்க. அவர் சொன்ன வார்த்தை கொண்டுவான்றது போல கொன்றுவா என்று சொல்றாரு. அந்த பொற்கொள்ளன் ஒரு திருடன். அந்த இளவரசின் அரண்மனையில் உள்ள அரசினுடைய சிலம்பை அவன் எடுத்து வைத்துள்ளான். அதற்கு பதிலாக இந்த சிலம்பை கொடுக்கிறான். அரசன் சொன்னவுடன் அந்த பொற்கொள்ளன் சேவர்களை அழைத்துக் கொண்டு போய் அந்த கோவலனை கொன்று விடுகிறார். கோவலன் இறந்து விடுகிறான். இதை அறிந்த கண்ணகி அரசவைக்கு செல்கின்றாள். அரசனிடம் நியாயம் கேட்கிறாள். எந்த பாவம் செய்யாத என் கணவனை ஏன் கொலை செய்தீர்கள் என்று. அதற்கு பாண்டிய மன்னன், உன் கணவன் கல்வன் என்று கூறும் பொழுது, என் கணவன் கல்வன் அல்ல, என் காலில் உள்ள சிலம்பில் உள்ளது, முத்துப்பரல் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அரசர் சொல்றாரு, என்னுடைய மனைவி அரசியுடைய செல்வது மாணிக்க பரல் இருக்குன்னு சொல்றாங்க. உடனே கண்ணகி அந்த சிலம்பை தரையில் அடிக்கிறார். அதிலிருந்து முத்துக்கள் வெளியேறுகின்றன. இதை உணர்ந்தவுடன்
பாண்டியவன் ஐயோ நானே கல்வன் என்று மனம் நொந்து உடனே தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறான். அது உள்ளத்திலே களங்கம் ஏற்பட்டது. அவன் அறிந்து செய்யவில்லை அந்த தவற. நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டு ஐயோ நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா அது அதுக்கு வேண்டிய பலன் கண்டிப்பா கண்டிப்பா பலன் கிடைச்சுதான் ஆகும். தெரிஞ்சு செய்தாலும் சரி, தெரியாமல் செய்தாலும் சரி, அந்த பலனை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அது இறைநிலையின் வாழ்க வளமுடன். ஏற்பட்டதுனால இந்த இடையூறு ஏற்பட்டது, மன்னிக்கவும். அந்த வாழ்க வளமுடன் கேக்குதுங்களாமா? வாழ்க வளமுடன் கேக்குதுங்கய்யா. சரிங்கம்மா. கேக்குதுங்கய்யா. இங்க மின்தடை ஏற்பட்டுச்சுமா, அதனால கொஞ்சம் இதாயிடுச்சு. நான் கண்டினியூ பண்றேமா? பரவாயில்லைங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அப்போ அந்த கண்ணகி பாண்டிய மன்னரிடம் கேட்கிறார், என் கணவன் கல்வன் அல்ல, என் சிலம்பில் உள்ளது முத்துப்பற்கள் என்ற சிலம்பை தரையில் அடிக்கிறார். அந்த சிலம்பிலிருந்து முத்துப்பரல்கள் வெளியேறி விழுகின்றன. இதை பார்த்த பாண்டிய மன்னன் ஐயோ யான் தவறு செய்து விட்டேன், யானே கல்வன் என்று கூறி உடனே அந்த நிலையிலே அவன் நீதிமான் அல்லவா, உடனே அவர் உயிர் பிரிகிறது. அவர் உள்ளத்திலே மனதிலே களங்கம் ஏற்பட்டது. அந்த களங்கத்தின் காரணமாக தன் கணவன் இறந்து விட்டான் என்று கோபுரம் தேவி அந்த அரசியும் இறந்து விடுகிறாள். அப்போ இது தவறு கோவலன் செய்யவில்லை, ஆனால் அவன் தூண்டுதலால் செய்யப்பட்டது. நாம நினைக்கிறோம் நம்ம தெரிஞ்சு செஞ்சா தவறு இல்லை, தெரியாம செஞ்சா தவறு அப்படின்னு, தெரியாம செஞ்சா தவறு இல்லை, தெரிஞ்சு செய்யறதுதான் தவறு என்று. ஆனால் அது அல்ல. நாம் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் தவறு தவறுதான். அதற்கு நீதி கண்டிப்பா இறை நீதி உண்டு. அது இன்றல்ல நாளை அல்ல, அடுத்த ஜென்மத்தில் கூட நமக்கு கிடைக்கும். இதுக்குதான் ஒரு பழமொழி சொல்வாங்க, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று. அதாவது அரசன் அன்றே கொள்வான் என்று அர்த்தம் அல்ல, அரசன் இல்லாம தெய்வமே நீதி வழங்கும் அப்படின்னு தான் அதனுடைய பொருள். அப்போ அந்த தவறை நாம் செய்யும் பொழுது தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் அந்த தவறை நாம் என்ன பண்ணணும்? திருத்திக் கொள்ள வேண்டும், பதிவுகளை போக்க வேணும். அதுதான் நம் உடலிலே நோயாக வருகின்றது, உள்ளத்திலே களங்கமாக வருகின்றன. அந்த வினை தூய்மை பெறுவதற்கு அறிவிலே உயர வேண்டும், இயற்கையை முழுமையாக உணர்ந்து மகிழ வேண்டும், மன நிறைவு பெற வேண்டும் என்பதே நமது வினை தூய்மை பெறுவதற்கான உள்ளது. உள்ளதை உணர்தல், நல்லது செய்தல், அல்லதை விடுதல். நம்ம எண்ணத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள்லாம் நல்ல எண்ணமா இருக்கணும். இப்ப உள்ளதை உணர்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெருப்பு தொட்டா சுடும் அப்படின்னு குழந்தைக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம நிறைய தரம் அந்த நெருப்புல சூடுபட்டிருக்கோம். ஆனா அந்த குழந்தைக்கு தெரியாது, நாம சொன்னாலும் புரியாது. நாம் இல்லாத நேரத்துல ஒரு நேரத்துல அந்த குழந்தை அந்த நெருப்பை தொட்டவுடன் டக்குன்னு கை எடுத்துக்கும். உடனே அந்த குழந்தை இன்னைக்கு ஆஹா நெருப்பு சுடும் அப்படின்ற ஒரு உள்ள உணர்ந்து கொள்கின்றது. அதே போன்று நாம் சாப்பிடுகின்றோம், நாம் உணவு உண்கின்றோம். பறப்பதையும் நடப்பதையும் நீந்துவதையும் எதையோ வயிற்றுக்குள்ள போட்டு அடைக்கிறோம். ஆனா அந்த வயிற்றுக்கு தெரியும் இந்த மனிதன் என்பவன் இப்படித்தான் என்று. ஆனால் அந்த வயிறு இறை நீதி வலுவாது தனது வேலையை செய்து கொண்டிருக்கும். நீ எதை போட்டாலும் அது 7 தாதுவாக மாறும். ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த நாம் சாப்பிடுகின்ற உண்ணுகின்ற உணவு 7 தாதுக்களாக மாறிதான் நமது உடலிலே அந்த இயக்கங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ரசமாக, தசையாக, கொழுப்பாக, எலும்பாக, மஜ்ஜையாக, விந்துநாதமாக. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நீங்க தெரிஞ்சிருக்கோம். இன்னும் வரக்கூடிய அடுத்த பாடத்துல நம்ம அதை தெளிவா பார்ப்போம். அப்போ இந்த 7 தாதுகளாக பிரிப்பது யார்? யாராலும் பண்ண முடியுங்களா?
நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஒரு மிக்சியில போட்டு அடிச்சு 7 தாதுவா பிரியுமா? பிரியுமா? பிரியாது. அதற்கு இறைநிலையுடைய பேரறிவு, அந்த பேரறிவு தான் அங்கே அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த பேரறிவு தான் அந்த 7 தாதுக்களாக மாற்றுகிறது. இந்த உண்மையை உணர வேண்டும். அதுதான் உள்ளதை உணர்தல். நல்லதை செய்தல். நாம நல்லதை தான் செய்யணும். தீயது செய்தால் தீய வினைகள், நல்லவை செய்தால் நல்ல வினைகள். நல்லது செய்யணும் அப்படின்றதா ஏற்கனவே நம்ம ஒரு மலை மனிதனை பார்த்தோம். தசரத் மஸ்ஜித் அப்படின்ட்டு. அவர் என்ன நல்லா செஞ்சாருங்க? அந்த மலையையே குடைந்து அந்த உலக மக்கள் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தினார்கள். அதே போன்று நமது மகரிஷி அவர்கள் ஒரு நோக்கம், பெரிய நோக்கம் என்னன்னா, உலகம் அமைதி பெறணும். உலகம் அமைதி பெற வேண்டும் என்றால் தனி மனிதன் அமைதி வேண்டும். தனி மனிதன் அமைதி வேணா எப்படி அமைதி பெறுவது என்பதற்காக பாடத்திட்டங்களை வகுத்தாங்க. அதுதான் நான் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனவளக்கலை என்ற பாடம். அப்ப தனி மனிதன் அமைதி அடைந்தால்தான் இந்த உலகம் அமைதி அடையும். அது இல்லாம டோட்டலா நான் உலக அமைதி வேணும்னு சொல்லிட்டு புத்தகத்தை எழுதிட்டு போனா நடக்குமா? நடக்காது. அப்ப தனி மனிதன் அமைதி வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கம், உலக அமைதி வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கம் தான் மகேஷோடைய எண்ணம். அதுதான் நமக்கு மனக்கலையாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா அல்லதை விடுதல். அல்லவை அப்படின்னு பார்த்தோம்னா என்ன அல்லவை? தீய செயல் அத்தனையும் அல்லவைதான். தீய செயல்கள் அனைத்தும் அல்லவைதான். நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலானது நமக்கு மட்டும் நன்மை தரக்கூடியதாக இருக்கக்கூடாது, பிறருக்கு நன்மை தரணும். அதுதான் மகரிஷி அவங்க ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் கண்டினியூ பண்றேன். ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுத்துங்க. இப்பொழுது மீண்டும் மின்சாரம் கிடைக்கப்பெற்றது. அதனால் மீண்டும் நான் கண்டினியூ பண்றேன். வாழ்க வளமுடன். இடையூறுக்கு வருந்துகிறேன். அப்போ நல்லதுதான் செய்யணும். அதான் பெரிய சொல்றாங்க, தீதும் நன்றும் பிறதரவாரா. தீதும் நன்றும் பிறதரவாரா. நமக்கு தீங்கு வேற யாரும் செய்ய வேணாம், நாம தான் செஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையுமே துன்பமாகவே இருக்கின்றன. சுயநலமான சிந்தனைகளாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும், மத்தவங்க யாரும் நல்லா இருக்க வேணாம் அப்படின்ற, நல்லா இருக்க வேணாம்னு நினைக்கல, நம்ம நல்லா இருப்போம்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, அந்த செயலை செய்யறாங்க. மகரிஷி அவர்கள் ஒரு ஃபார்முலா கொடுப்பாங்க. எண்ணம் சொல் செயல் எது ஒன்றாலும் தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, உடலுக்கோ உயிர் உணர்ச்சிக்கோ துன்பம் தராத செயல்கள் அத்தனையும் நல்ல செயல்கள். எவ்வளவு அழகா கொடுக்குறா பாருங்க. நம்ம ஒரு செயல் செய்யறோம், ஒரு எண்ணம் நினைக்கிறோம், அந்த எண்ணம் எப்படி நம்ம தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, உடலுக்கோ உயிர் உணர்ச்சிக்கோ துன்பம் தர இருக்கணும். துன்பம் தர செயல்கள் தான். நம்ம விழிப்பு நிலையில இருந்தால் அந்த மாதிரி நடக்க முடியும். நம்ம சாதாரண நிலையில இருந்தா அந்த மாதிரி செய்ய முடியாது. அப்ப மனம் நுண்ணிய நிலைக்கு வரணும். அந்த நுண்ணிய நிலையின் போதுதான் அந்த செயல்கள் நல்ல செயலா கெட்ட செயலா, அவருடைய பின் விளைவுகள் என்ன, இன்னைக்கு நல்லா இருக்குது நாளைக்கு எப்படி இருக்கும்னு சிந்திக்கக்கூடிய திறன் அங்க அப்போதான் வரும். அதுல எப்ப வரும்னா மனம் நுண்ணிய நிலைக்கு வரணும். அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம், தவம் செய்யறோம். அப்ப அந்த அல்லதை செய்தல் என்பதை விட்டுடணும். பொதுவா நாம எல்லாம் நினைக்கிறோம், நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு. நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா நாட்டை கேட்கிறோம், இந்த நாடு நமக்கு என்ன செஞ்சு நல்லது செஞ்சிச்சு அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். நாடு என்பது யாரு? நாமெல்லாம் சேர்ந்ததான நாடு. இப்போ நாம நல்லா செஞ்சா தானே நாட்டு நல்லது நடக்கும். அதை விடுத்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நாடு என்ன செய்தது என்று கேள்வி கேட்கக்கூடாது, நாம என்ன செய்தோம் அப்படின்ற ஒரு நோக்கம் நம்மளுக்கு வேணும். அப்ப
அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய பதிவுகளை போக்க முடியும். நம்மிடம் உள்ள அல்லவைகளான மும்மலங்களான ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களையும், பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்தல் மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 தீய குணங்களையும் போக்கணும். அது மாதிரி போக்கும்போதுதான் நாம என்ன பண்ணுவோம், நல்லதே செய்ய முடியும். அப்போ இதெல்லாம் உள்ளுணர்வாக பெற முடியும். இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, தவம் செய்ய செய்யத்தான் வரும். தவத்துல ஆழ்ந்து ஆழ்ந்து, ஒரு நாள் அல்ல, ஆழ்ந்து ஆழ்ந்து செய்யும் பொழுதுதான் மன அலைச்சல் குறைந்து மனம் நுண்ணிய நிலைக்கு வரும். அப்போ நம்ம தீய பதிவுகளை செய்ய மாட்டோம். ஏற்கனவே பதிவுகள் இருக்குது நம்ம கிட்ட. மேலும் மேலும் பதிவுகள் செய்ய செய்ய அது நமது வங்கி கணக்குல டெபாசிட் பண்ற மாதிரி கூடிக்கொண்டே போகும். அந்த பதிவுகள் செய்யாம இருக்கணும்னா தன்னை உணர்ந்து உள்ளதை உணரணும், நல்லதை செய்யணும், நல்லதை செய்யணும். அதுபோல செய்யும் போதுதான் நம்முடைய பதிவு வந்து உணர முடியும், முழுமை பேர் முடியும். அப்ப முழுமை பேர் அடைகிறதுக்கு என்ன பண்ணணும்னா தவம் செய்யணும். உயிரின் மீது தவம் செய்யணும். ஏன் உயிரின் மீது தவம் செய்யணும்னு ஒரு கேள்வி எழுப்பலாம். சாதாரண தவம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நாம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு உட்காந்துருப்போம், ஏதாவது ஒரு சாமி உருவத்தை மனசுல நினைச்சுப்போம், இல்ல ஏதாவது மந்திரத்தை மனசுல நினைச்சு நம்ம என்ன பண்ணுவோம், தவம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அது போன்று செய்யும் பொழுது நமது மனம் அந்த பொருட்கள் மீது தாவுகின்றது. அந்த பொருள் மீது எண்ணம் குவியும் பொழுது நம் உடலில் இருந்த எண்ணம் வெளியே போகும்போது ஜீவகாந்த ஆற்றல் வெளியே போய் கொண்டே இருக்கிறது. அதுதான் மகிழ்ச்சி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தன் உள்ளேயே உள்ள அந்த உயிர் இயக்கத்தை, அந்த உயிர் இயக்கத்தின் மீதே மனம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் குண்டலினி யோகம்னு சொல்றாங்க. குண்டலினி யோகம், குண்டலினி என்பது பாத்தீங்கன்னா நமது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த விந்து சக்தி, விந்து நாள் சக்தி தான். அந்த சக்தி தான் உயிராற்றலாக மாறுகின்றது, உடல் இயக்கத்தை நடத்துகிறது, மன இயக்கத்தை நடத்துகிறது. அப்ப அந்த சக்தியின் மீதே, உயிரின் மீதே தவம் செய்ய செய்ய மனம் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். மனம் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அப்போ அந்த உயிரின் மீது குண்டலினி சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த உயிராற்றல் மீது தவம் செய்யணும். இப்ப குண்டலினி சக்தி என்ன என்றால், புதிய அன்பர்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க. குண்டம் என்றால் நெருப்பு, அழி என்றால் ஆண் பெண் தன்மையற்றது. குண்டம் என்றால் நெருப்பு, அழி என்றால் ஆண் பெண் தன்மையற்றது. இப்போ நம்ம உடலில அந்த விந்துநாதம் இருக்கிறது. அந்த விந்துநாதம் தாயின் கருப்பையிலே சென்று அது XY குரோமோசோமை இணையும் பொழுதுதான் ஆண் பெண் என்று 2 நிலைகள் வருகின்றன. அது வரைக்கும் அதுக்கு ஆண் தன்மை பெண் தன்மை கிடையாது. அதுதான் குண்டலி, குண்டம், அழி. அந்த உயிராற்றல் இருக்கக்கூடிய அந்த குண்டலி உயிர் சக்தி தான், அந்த விந்துநாத சக்தி தான் குண்டலி சக்தியாக இருக்கின்றன. அப்ப அந்த சக்தியின் மீதே, அந்த உயிராற்றல் மீதே மனதை வைத்து தவம் செய்ய வேணும். தவம் செய்ய செய்யத்தான் மனம் ஒடுங்கும். மனம் ஒடுங்கும். இப்ப மனதை வலைப்படுத்தணும். அதுக்கு ஒரு பாடல் சொல்றாங்க பாருங்க. காட்டானை மேலேறி கடைத்தெறிவே போகையிலே, நாட்டாரும் நம்மை மறித்து நகைப்பரன்றோ. நாட்டார் நம்மை மறித்து நகைத்தாலும், நகைபுரிய பார்த்தாலும், காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர பாரேனோ. இந்த பாட்டுல ஏதாவது புரியுதா? என்னடா காட்டான்றாங்க, கடன் சொல்றான்னு பாக்குறீங்களா? காட்டான் என்றால் உருவத்தை காட்டான். இறைவன் நம்ம பார்த்திருக்கோமா? இல்ல. தன் உடலை உருவத்தை காட்டாதவன், மறைபொருளாக இருப்பவன் தான் காட்டான். நாம காட்டான்னா ஒரு அடியாடு, ஒரு முரடன் என்று நினைத்துக் கொள்வோம். காட்டான் என்றால் தன் உருவத்தை மறைத்துக் கொண்டிருப்பவன், எங்கும் நீக்கமர நிறைந்து உள்ளவன். அந்த நீக்கமர நிறைந்துள்ள அந்த மனிதன் தான் இறைவன். அந்த மனிதன் தான் இறைவன். அப்ப அந்த இறைவனை பார்க்கணும் அப்படின்னா கடைத்தெருவே போகையிலே. கடைத்தெருனா என்ன பாத்தீங்கன்னா நமது புலன்கள் தான், 5 புலன்கள் தான். இந்த 5 புலன்களை கடந்து அந்த இறைவனை உணர்வதற்காக நாம பயணம் செய்யறோம். அப்படி பயணம் செய்யும் பொழுது நாட்டார் நம்மை மறித்து நகைபுரிய பார்ப்பரன்றோ. அப்ப அந்த நாட்டில் உள்ள மக்கள்லாம் நம்ம பார்த்து என்ன பண்ணுவாங்க? கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. அடா இவர் பாடுறா, இவர் கடவுளை பார்க்க போறாராமே அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அப்ப சொல்றாரு, நாட்டாரும் நம்மை மறித்து நகைபுரிய பார்த்தாலும், அப்படி பார்த்தா கூட காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர பாராயணோ. அப்படி அவங்க நகை புரிஞ்சா கூட நான் திரும்ப என்ன பண்ணுவேன், இந்த புலன்களை கடந்து அந்த இறைவனை நான் அடைவேன், அந்த இறைவனை கண்குளிர பார்ப்பேன் அப்படின்னு என்ன பண்றாரு, வேண்டுறாரு. அப்ப இத தவத்துக்கு என்ன வேணும்? தவம் செய்யணும்னா எப்படி சும்மா உட்காந்தா இதாயிடுங்களா? அதாவது
தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுவாங்க. எந்த ஒரு வித்தையையும் பாத்தீங்கன்னா ஒரு குரு மூலமா தான் நம்ம கத்துக்கணும். அப்ப அந்த குரு என்ன வழி எப்படி காட்டி கொடுக்கின்றாரோ, எப்படி சொல்லி கொடுக்கின்றாரோ, அதன் மூலம் நாம அந்த பயிற்சி செய்யும் பொழுது அது முழுமை பெறும். அதுக்காக தான் குரு மூலமாக தான் இந்த பயிற்சியில எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப நமது மனவளக்கலை மன்றத்துல பாத்தீங்கன்னா தீட்சை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. உட்கார வச்சு குரு மத்தியில தீட்சை கொடுப்பாங்க. அப்ப தீட்சை அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தோம்னா, சுத்தப்படுத்துதல். என்னத்தை சுத்தப்படுத்துதல்? நமது உடலில் உள்ள மனதில் உள்ள களங்கங்களை சுத்தப்படுத்துதல், பதங்கப்படுத்துதல், நமது எண்ணங்களை எல்லாம் பதங்கப்படுத்துதல், முறைப்படுத்துதல், நெறிப்படுத்துதல். இதெல்லாம் தான் தீட்சை கொடுப்பாங்க. தீட்சை கொடுக்குற அன்னைக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு அந்த குருவானவர் அதையெல்லாம் போக்குவரத்துக்காக என்ன பண்ணுவாரு, மூலாதாரத்துல குண்டலி சக்தி எடுத்து குரு மையத்துல வச்சு நம்மளுக்கு தீட்சை கொடுப்பாங்க. அந்த தீட்சை தான் மனிதனுடைய இரண்டாவது பிறப்பாகும், இரண்டாவது பிறந்த நாள் ஆகும். எப்பொழுது அந்த ஆசான் அந்த இடமாற்றம் செய்து அந்த பயிற்சியை கொடுத்தாங்களோ அன்றிலிருந்து அவங்க ஆன்மீகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வழியை குரு காட்டுவார். அப்போ அதுதான் தீட்சை கொடுக்கறதுன்னு பேரு. அதாவது ஞானோபதேசம் சொல்லுவாங்க. ஞானத்தை போதிக்கக்கூடியது ஆசான், ஞானத்தை போதிக்கக்கூடியதுதான் ஆசான். அப்ப ஆசான் அவர்கள் நமது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை முதுகுத்தண்டு வழியாக பூர்வமத்தி கொண்டு வராங்க. ஏன் அப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமது உடல்ல பாத்தீங்கன்னா 7 சக்கரங்கள் இருக்கின்றன. மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுப்தி, ஆக்கினை, துரியம் என்று. அப்போ அந்த குண்டலினி சக்தி உயர்ந்து மேல வரணும். அதுவா உயரணும்னா உயர முடியாது. அப்போ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும், காட்டுல போய் தவம் பண்ணணும், இல்லற வாழ்க்கை கூடாது அப்படின்ற ஒரு நிலை கட்டுப்பாடு இருந்தது முற்காலத்துல. அப்போ ஒரு 1000 பேர் செஞ்சாங்கன்னா அதுல ஒரு 2 பேர் 3 பேர் தான் அந்த முழுமையை அடைய முடியும். ஏன்னா இந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி காரணமாகவும் அந்த பிரம்மச்சரிய கடைபிடிப்பது காரணமாகவும் குண்டலினி சக்தி கீழே இறங்கிடும். அதனால திரும்ப மேல போக முடியாது. அதுக்குதான் சித்தர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எளிய முறையாக செய்யக்கூடிய பயிற்சியை கொடுத்தாங்க. அதை மகரிஷி அவர்கள் நமக்கு மிக எளிமைப்படுத்தினார்கள். டைரக்டா 6வது பாயிண்டான ஆக்கினை கொண்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம மூலாதாரத்துல இருந்து சுவாதிஸ்தானம் வர்றதுக்கு 2 வருஷம் ஆகும், சுவாதிஸ்தானத்துல இருந்து மணிப்பூரகம் வர்றதுக்கு 2 வருஷம் ஆகும், அநாதகம் வர்றதுக்கு 2 வருஷம் ஆகும், விசுப்தி வர்றதுக்கு 2 வருஷம் ஆகும், ஆக்கினை வர்றதுக்கு மொத்தம் 12 வருஷம் ஆகும். ஆனால் மகரிஷி அவருடைய அற்புடையினால சில நொடிகளிலே நாம் என்ன பண்றோம், அந்த ஆக்கினை 6வது சக்கரத்துக்கு வந்துடுறோம். ஏன் அப்படி மகரிஷி கொடுத்தாங்க அப்படின்னா, முதல்ல மேல ஏறுறது கஷ்டம், கீழே இருக்க ஒவ்வொரு நிலையா தானா ஏற முடியாது. அப்போ பைபாஸ் வழியாக நம்மளுக்கு என்ன பண்றாரு, முதுகுத்தண்டு வழியாக அந்த குண்டலினி சக்தியை மேலே ஏற்றி, அதாவது எப்படி ஒரு காந்த கல் மூலமாக ஒரு குண்டூசியை நவத்திரமோ அடுத்த பொருள் நவத்திரமோ, அது போல மாணவருடைய விந்துநாத ஆற்றலும் அந்த குருவனுடைய ஆற்றலும் இணைந்து அந்த முதுகுத்தண்டு வழியாக பூர்வ மத்தி அடையும் பொழுது அங்கே ஒரு ஆற்றல் கிடைக்கிறது, உயிர் சக்தி இடம் மாற்றி வைக்கப்படுகிறது. அப்போ அந்த பயிற்சியாளர் அந்த இடத்தை உணர்கிறாரு. அந்த உணர தொடங்கும் பொழுதே அவருடைய எண்ணம் மன அலைச்சல் குறைய ஆரம்பிக்கின்றது. அப்போ நம்ம உயிர் மீதுதான் கவனம் செலுத்துறோம், வேற எங்கேயும் போல. மனசு நமக்குள்ளேதான் இருக்குது. இப்போ வெளியில ஒரு பொருளை பார்க்குறோம், ஒரு யானையை பார்க்குறோம்னா மனசு அந்த யானை உருவத்தை நினைக்குது. அப்போ மனசு வெளியில போகும்போது நம்முடைய ஜீவாசக்தி வெளியில போகுது. ஆனா நமது உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உயிரோட்டத்தை கவனிக்கிறோம். அந்த பூர்வ மத்தியிலே கவனிக்க அங்கே ஒரு ஆற்றல் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன, அங்கே ஒரு அழுத்தம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. அந்த உயிரின் இயக்கத்தை உணர்கிறோம். அந்த உயிரின் இயக்கத்தை உணரதான் நம்முடைய மன அலைச்சல் குறைந்து கொண்டே வரும். இப்போ ஆக்கினில இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம மன அலைச்சல் 13 to 8க்கு வரும். அதாவது 14ல இருந்து குறைஞ்சிரும். அப்ப இது ஆல்பா கொஞ்சம் வேரியேஷன்ல இருக்கும் அப்படியே. அப்போ ஆக்கினில இருக்கும் போது ஆல்பா அலைக்கு வரும். ஆனா துரியம் வரும்போது அந்த ஆல்பா வேக் நிரந்தரமா இருக்கும். அந்த 13 to 8 என்ற நிலையில அந்த ஆல்பா நிலையில இருக்கும். மன அலைச்சல் குறைஞ்ச ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்முடைய மனம் என்ன ஆகுது, ஓர்மைப்படுகிறது, கூர்மை அடைகிறது, சீர்மை அடைகிறது, நேர்மை அடைகிறது. அப்பதான் மனசு என்னது, மன அலைச்சல் குறையதான் அந்த ஓர்மையான எண்ணம் ஏற்படுகிறது. அப்ப அதே கவனிக்க மன அலைச்சல் குறைந்து கொண்டே வருகிறது. அப்ப துரியம் வரும்போது ஆல்பாவில இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த நிலையான சக்தி களம் என்று சொல்லக்கூடிய பேரிய மனதில் இருக்கிறோம்.
அதாவது உடல் அளவு இருந்த மனத்தை துரியத்துக்கு மேல உடலை விட்டு மனதை விரிக்கிறோம். விரிக்கும் போது அந்த பேரியக்க முடுவம் செல்லும் பொழுது 7 to 4 என்ற நிலையிலே வந்து மன அலைச்சல் இருக்கும். இது தீட்டாவே 4 to 7 என்ற நிலையில மனம் தீட்டாவே இருக்கும். அதையும் தாண்டி சுத்த வெளியிலே இருக்கும் பொழுது, இறைநிலையோடு இணையும் பொழுது மனம் 1 to 3 என்ற டெல்டா வேவ்க்கு வந்துடும். அப்போ மகான்கள் மகரிஷி அவர்கள்லாம் இந்த டெல்டா வேவ்ல தான் தவம் செஞ்சாங்க. இந்த டெல்டா வேவ் என்று சொல்லக்கூடிய இந்த மனம் நுண்ணிய நிலைக்கு வரும் பொழுது அந்த இறைநிலையோடு இணைகின்ற நிலை. இதைத்தான் சித்தர்கள் பாடினாங்க, தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எப்போது. அப்போ நாம தூங்குற நிலையில வந்து மனம் ஆல்பா வேவ்ல இருக்கும், பீட்டா வேவ்ல வரும். ஆனா இந்த டெல்டா வேவ் பார்க்கும்போது நாம தூங்காமையே உணர்வோடு இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த மன அலைச்சலுக்கு போயிடுவோம். தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எப்போது என்ற நிலையிலே அந்த இறைநிலையோடு இணைகின்ற நிலை. ஏன்னா நமது பிறவி நோக்கம் அதுதான். இந்த இறைவன்னா என்ன, இறைநிலைனா என்ன, நம்ம எங்கிருந்து வந்தோம், நம்மளுடைய பதிவுகளை எப்படி போக்கணும்னு எண்ணும் போது அந்த இறைநிலையோடு இணையும் பொழுதுதான், நம்மளோட மன அலைச்சல் குறையும் பொழுதுதான் தன்னை உணர்ந்து கொள்ள முடியும். தன் அறிவிலே முழுமை பெற வேண்டும். இப்ப இறைவன்னா யாரு, இப்ப இறைவனா என்ன அப்படின்ற ஒரு நிலையை உணர்ந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் நமது பிறவி பயனை உணர முடியும். அதற்காக தான் மகிழ்ச்சி அவங்க என்ன பண்ணான்னா உயிரின் மீதே தவம் செய்யணும்னு சொன்னாங்க. இப்போ அந்த மனசு பார்த்தீங்கன்னா நமக்கு உதாரணம் சொல்லுவோம், மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவோம். ஏன் சொல்றான், இந்த மனசு ஒரு நிலையா இருக்காது. திடீர்னு அமெரிக்கா நினைக்கும், திடீர்னு மலேசியா நினைக்கும், திடீர்னு இந்தியா நினைக்கும், அப்படி போய்கிட்டே இருக்கும். ஆனா அதை விட ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. மனம் ஒரு குரங்கு அப்படின்ற நாம சொல்லிட்டு இருக்கோம். அவர் சொல்றாரு, இந்த மனம் பாத்தீங்கன்னா கீழே கொட்டிய கடுகு போலன்னு சொல்றாரு. பாருங்க நம்ம மனசு எவ்வளவு இதா வேலை செய்வாங்க. கீழே கடுகு கொட்டினா என்ன ஆகுங்க, எந்த திசையும் இருக்காது, பாட்டுக்கு மூளைக்கு ஓடிட்டே இருக்கும். அப்ப மனசு வந்து நம்ம குரங்கு என்ற நிலையை மீறி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வது போல அந்த கடுகு கொட்டிய நிலையில தான் இருக்கிறோம். ஆனால் மனதை வைராக்கியத்தோடு பண்ணா அந்த மொத்தத்தை என்ன பண்ணலாம், ஒன்று சேர்த்து விடலாம், சாதித்து விடலாம் சொல்றாரு. அப்ப மனதை ஒருநிலைப்படுத்தும் போதுதான் அந்த கொட்டிய கடுகள் எல்லாம் சாதிக்கு எடுத்து ஒண்ணு சேர்க்க முடியும். நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது கைக்கு வந்து அள்ளிட்டு விட்டு போயிட்டே இருப்போம். அப்ப அது இல்லை. இப்ப மனசு வந்து நுடிய நிலைக்கு வரணும். இப்ப மனம் வந்து எப்படி இயங்குது என்பதற்கு உதாரணம் சொல்றாரு பாருங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஆனால் நாம் இந்த துரியாதீதம் தவம் செய்ய அந்த டெல்டா என்ற மன அலைச்சல் வரும் பொழுது கண்டிப்பாக இறைநிலையை உணர முடியும். ஆனா அது ஒரு நாள் மட்டும் பண்ணா போதாதுங்க, நம்முடைய வாழ்நாள் முழு செய்து கொண்டே இருக்கணும். அப்பதான் வந்து அது என்ன பண்ண முடியும், அந்த நிலையை உணர்ந்து பதிவுகள் கழியும். அந்த பதிவுகள் கழியத்தான் என்ன பண்ண முடியும், நம் வினை பதிவு கழிதான் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். ஜனனம் என்பது தகப்பனின் படைப்பு. இப்போ நம்ம பிறவி எடுக்கிறோம்னு பார்த்தோன்னா தந்தை அப்பாவுடைய மூலியமா தான் படைக்கிறாங்க. மரணம் என்பது இறைவனின் அழைப்பு. அழைக்கிறாரோ இதுதான் நமக்கு முடியும். அதுதான் நாம் பிறக்கும் போதே அப்ப ஜனனம் என்பது தகப்பனின் படைப்பு, மரணம் என்பது இறைவனின் அழைப்பு. இடைப்பட்ட வாழ்க்கை அரிதாரம் பூத்தாத நடிப்பு. கண்ணதாசன் வரிகள். அரிதாரம்னா ஒப்பனை, மேக்கப். நம்ம இடத்துல என்ன பண்ணுவோம், ராஜா விஷம் போட்டோம்னா ராஜா மாதிரி கிரீடம் வச்சுக்கணும், கால் வச்சுக்கணும், நல்ல கவசம் போட்டு இருக்கணும். அது பாதி நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், வாழ்ந்து நடித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த இடைப்பட்ட நடிப்பு என்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நடிப்பை உண்மையான வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். அதுக்குத்தான் தவம் என்பது நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புத சக்தி. தவம் என்பது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புத சக்தி. மனம் ஒரு மாபெரும் புதையல். வாழும் காலத்தில் தன்னை மாற்றிக்கொள்ளவும் தன்னை அறிந்து கொள்ளவும் 2 வழிகள் உள்ளன. நம்ம இந்த காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாழும் பொழுதே நம்முடைய பதிவுகளை போக்கிக் கொள்வதற்கும் தன்னை உணர்ந்து கொள்வதற்கும் 2 வழிகள் இருக்கின்றன. 1 தவம், 2 மௌனம். அப்போ மௌனம் செய்யறதுக்கு தவம் முதல்ல முக்கியம். இந்த தவம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், தவத்தை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ தவம் செய்ய மன அலைச்சல் குறையும். மன அலைச்சல் குறையதான் மௌன நிலை ஏற்றும். மற்ற தவமுறைகள் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னது போல ஒரு பொருள் மீதோ அல்லது ஒரு இறைவனுடைய நாமத்தின் பேரோ மந்திர சொற்கள் மீதோ நம்ம என்ன பண்ண மனதை வைத்து தவம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனால் நாம் உயிரின் மீது தவம் செய்யதான் அந்த உயிரினுடைய பலர்ச்சி நிலையாக
மனமானது அந்த உயிரில் ஒடுங்கும். அந்த ஒடுங்கும் போதுதான் அந்த ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை என்ற நிலைகள் உண்டாகின்றன. அப்போது மனம் அமைதி அடைகின்றது. உடல் உறுப்புகளுக்குள் வேக மாறுபாடு இயக்குகின்றன. அப்போ மன அலைச்சல் குறையும். மன அலைச்சல் குறையுது. அதோடு கூட நமது சுவாசம் குறையும். நம்ம சுவாசம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 14 இருந்து 16 வரைக்கும் இருக்கும். நம்ம தவம் செய்ய செய்ய அந்த சுவாசம் குறையும். குறைய குறைய உடலுடைய ஆற்றல் அதிகரிக்கும். உடல் ஆற்றல் அதிகரிக்கும், உடல் நலம் பெறும். உடல் நலம் பெறும். அதனால என்ன பண்ணணும், அதில் என்ன பண்ணாங்க, உடல் நோய் பார்த்தான். என் உடல்ல நோய் எது வருதுன்னா நம்முடைய தவறுகள் தான். இரண்டாவது வினைப்பதிவு தான். உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம் என்று பார்த்தோம். அந்த உடலின் நோயையும் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த களங்கங்களையும் ஏற்கனவே சொன்ன கர்ம விடைகளும் போக்குவதற்காக தான் மகிழ்ச்சி அவங்க எளிய முறையை தவத்தை கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சி அவங்க ஒரு கவிதை எழுதுறாங்க தவத்தை பத்தி. குறை தீர்க்கும் குண்டலினி தவத்தின் மூலம் குவிந்து மனம் உயிரோடு உறையும், மேலும் மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று மா அமைதியை அனுபவிக்கும் நிலைக்களமாம் இறைவனது திருநிலையில் இணையும். அப்போது இன்ப துன்ப விருப்பு வெறுப்பிவை கடந்து நிறைவு பெறும் தீய வினையகளும் வாழ்வில் நிகழ்வதெல்லாம் பேரின்ப ஊற்றாய் மாறும். குறை தீர்க்கும் தவத்துல அந்த பாடல் பாருங்க. குறை தீர்க்கும் குண்டலி தவத்தின் மூலம் நம்முடைய குறைகள் எல்லாம் போக்கும் இந்த குண்டலி தவம். எப்ப குறையும்? மனம் குவிந்து உயிரோடு உணரும். இந்த தவம் செய்யும் போது மனம் குவிந்து ஒருநிலைப்பட்டு உயிரோடு உறையும். மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெறும். மறைபொருளான அந்த இறைநிலையை அடைந்து முழுமை பெறும். மா அமைதி அனுபவிக்கும் நிலைக்களமாம் இறைவனது திருநிலையில் இணையும். அப்போது அந்த இறையோடு இணைந்து முடிஞ்சிருவோம். அது இணையும் போதுதான் இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு எதுவுமே இருக்காது. இப்போ நாம இந்த புற வாழ்க்கையில புலன் வாழ்க்கை நடக்கும் போதுதான் இன்பமா இருக்கிறேன், துன்பமா இருக்கிறேன், கஷ்டப்படுறேன், அது நல்லா இல்ல இது நல்லான்னு இருக்கிறோம். ஆனா மகான்களும் மகரிஷி அவர்களுக்கும் இன்பம் அல்ல துன்பம் அல்ல. மகரிஷியா ரமண மகரிஷி அவங்கள படிச்சிருப்போம். அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யறாங்க. அப்போது அவருக்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த மருந்து போற ஊசி எதுவும் வேணான்னு சொல்லிட்டாரு அவரு. இது நான் அனுபவிக்க வேண்டியதுதான், அனுபவித்தான் ஆகணும், அதனால ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அறுவை சிகிச்சை செய்யறாங்க அந்த கேன்சருக்காக. அதை பத்தி கவலையே படல. அப்ப அந்த அளவுக்கு அந்த இறையோடு இணைந்த நிலையில் போகும்போது இன்பம் அல்ல துன்பம் அல்ல, விருப்பம் அல்ல வெறுப்பும் அல்ல. அப்போ இதெல்லாம் எப்படி மாறுதுன்னு பாத்தீங்கன்னா தவத்தின் மூலம். இந்த தவத்தை பத்தி தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார், செய்வார் ஆட்சியில் பட்டே. தவம் செய்வோம்னா தம்ம கர்ம வினைகளை போக்குவான்னு சொல்றாரு. அடுத்த மேல் குரல சொல்றாரு பாருங்க, தவம் உடையாருக்கு ஆகும். தவம் செய்வதுதான் தவம் ஆகும். அவன் அதனை அகதிலார் மேற்கொள்வார். எது அது தவம் செய்யாத அதை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு புத்தருடைய வாழ்க்கை தெரியும். புத்தர் மகான் இந்த புற உலகை விட்டு துறவு வாழ்க்கைக்கு போகணும்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டு இரவோடு இரவாக போயிடுறாரு. யார்ட்டையும் சொல்லவே இல்லை, பொண்டாட்டி கிட்ட யார்ட்டையும் சொல்லவே இல்லை, தனியார் போயிடுறாரு. பல ஆண்டுகள் காடு மலைகள் எல்லாம் கடந்து செல்றாரு. கடந்து சென்று கடைசியிலே அவர் ஞானம் பெறுறாரு. ஞானம் பெற்று உலக மக்களுக்கெல்லாம் போதனை செய்கிறார். இறுதியாக தனது தாய் நாட்டுக்கு வருகிறார். அரண்மனைக்கு போறாரு. அங்க அவருடைய மனைவியை பார்க்கிறாரு. அந்த மனைவி பார்க்கும்போது அந்த மனைவி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவர்கிட்ட கேட்கிறாங்க, அவருடைய மனைவி பெயர் யசோதரா. ஏங்க, நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டீங்களே. இது எல்லா மனைவியும் கேட்கக்கூடிய கேள்விதான். ஏன்னா அது சாதாரண சொல்லிட்டு போனாவே நம்ம வீட்டுல எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க, கோச்சிப்பாங்க. ஆனா இவர் வார்த்தையோட ராத்தியா சொல்லாம போயிட்டாரு பாத்தீங்களா, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. காலத்துல எல்லாம் கணவன் இல்லாமல் வாழ்வது மிக கொடுமையான ஒன்று. அந்த நிலையில அந்த யசோதரா புத்தரிடம் கேட்கிறாங்க, நீங்க என் பிள்ளையும் என்னையும் விட்டு சொல்லாம போயிட்டீங்க, ஏன் நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படி கேட்கிறாங்க. நாங்க எங்கிட்ட சொன்னதுனால நாங்க தடுப்போம் உங்களுக்கு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு புத்தர் சொல்றாரு, அம்மா இதெல்லாம் மன்னிப்பு கேட்கிறாரு. என்னை மன்னித்து விடு, நான் உங்களிடம் சொல்லாமல் சென்று தவறுதான், என்னை மன்னித்து விடு என்று தனது மனைவி யசோதராவிடம் மன்னிப்பு கேட்டு விட்டு, அம்மா
நான் உங்களை பற்றி கவலைப்படவில்லை, என்னை பற்றி கவலைப்பட்டேன். நான் உங்கள் முகத்தை பார்த்து நான் போய் வருகிறேன்னு சொன்னால் நான் மனம் மாறி இங்கே இருந்து விடுவேனோ என்ற நிலையில தான் நான் வந்து உங்கள்ட்ட சொல்லாம போனேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, ஏங்க இத்தனை வருஷம் நீங்க போய் காட்டுல போய் தவம் பண்ணீங்களே, அதை இங்க இருந்தே பெற முடியாதா, அந்த ஞானத்தை இங்கிருந்து பெற முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு புத்தர் சொல்றாரு, பெறலாம், ஆனால் நான் அங்கு போனதுக்கு அப்புறம் தான் பெறலாம் என்ற உணர்வு எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இங்கே பெறலாம், ஆனா எனக்கு அப்ப அந்த நிலை தெரியல. நான் போய் கடந்து பல காடு மலைகள்லாம் கடந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஞானம் கிடைச்சிது. அதை இங்க இருந்து பெறலாம், ஆனா நாங்க போனதுக்கு அப்புறம் தான் கிடைச்சிது அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, ஒரு அரசன் தனது மனைவி பிள்ளைகளோட சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டே போய் காற்று தவம் புரிஞ்சு அந்த ஞானத்தை பெறுகிறார். ஆனால் இன்று அப்படி அல்ல. நமது அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள், நீ வீட்டிலே இருந்துக்கோ, பொண்டாட்டி பிள்ளை கூட இருந்துக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, வீட்டில இருந்தே அந்த தவத்தை செய்யலாம், அந்த ஞானத்தை அடையலாம் என்ற ஒரு அற்புதமான தவத்தை நமக்கு காட்டினார்கள். அந்த தவத்தின் மூலமா தான் நாம் உயிர் மீது தவம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு அன்பர் தவம் செய்வதற்காக காட்டிற்கு போறாரு. காட்டுல போய் தனியா, ஏன்னா அந்த காலத்துல அப்படித்தானே, தனியா போய் உட்காந்து தவம் செய்ய முடியும். அப்ப காட்டுல போய் உட்காந்துருக்காரு, தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எப்பவுமே அந்த காட்டு வழியாக பக்கத்தில் உள்ள ஒரு நடன பள்ளிக்கு ஒரு பெண் செல்வாங்க நடனம் கத்துக்கிறதுக்காக. அப்பொழுது இவர் கண் திறந்து பார்க்கிறாரு, அந்த பெண் மிக அழகாக இருக்கிறாள். ஒரு மனசு வந்து கொஞ்சம் சஞ்சலப்படுகிறது. உடனே நாளிலிருந்து நம்ம வந்து கண் திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்றாரு, கண்ணில் ஒரு துணி கட்டி கொண்டு கண்களை இருக்க மூடிக்கொண்டு தவம் செய்து கொண்டு இருக்கிறார். அடுத்த நாளும் அதே நேரத்தில் அந்த மங்கை போகிறாங்க. அப்பொழுது அவர் காலில் கட்டிய சலங்கை ஜல் ஜல் என்று சத்தம் கேட்கிறது. உடனே இவருக்கு காதை இது பண்ண சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்றாரு, காதுல ஒரு துணியை வைத்து அடைச்சிக்கிட்டு இவன் நம்ம காதுல ஒளியை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. மூன்றாம் நாளும் அதே நேரத்துல அந்த மங்கை அந்த நடனப்பள்ளிக்கு செல்கின்றார். அப்பொழுது அந்த பெண் தலையில் வைத்திருந்த மல்லிகை பூவின் வாசம் அவருடைய மூக்கை துளைத்தது. அடடா என்னடா இது தொந்தரவா இருக்குதுன்னு சொல்லிட்டு மூக்கையும் கட்டிக்கிட்டாரு. அடுத்த நாள் அதே நேரம் அவருடைய மனம் சொல்கிறது, நேரம் அந்த பெண் கடந்திருப்பாளே என்று. ஆனால் அன்ற பள்ளிக்கு செல்லவே இல்லை. இப்ப மனசு பாருங்க, அவர் வாயை முக்க கட்டினா கூட, அந்த புலன்களை மறைத்தால் கூட மனசு என்ன பண்ணுதுங்க, அந்த நிலையில இருக்கிறது. நாம எல்லாம் அது மாதிரிதான். அப்போ மனதை என்ன பண்ணணும், அடக்க நினைத்தால் அடங்கும், அறிய நினைத்தால் அடங்கும். மனசை நம்ம என்ன பண்ணணும், அறியணும், ஏன் மனசு அங்க போகுது அப்படின்ற ஒரு நினையை கொண்டு வரணும். அப்போதான் புலன் மயக்கத்திலிருந்து மனம் என்ன பண்ணும், விடுபடும். நம்மெல்லாம் வந்த வேலையை விட்டு வந்த காலை பிடிச்சி நிற்கிறோம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நம்ம சாதாரண ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்னு வச்சுங்களேன், ஏதோ பண்ணிட்டு இருந்தோம்னா, ஏய் வந்த வேலையை பாருப்பா, அங்க போய் நின்றுட்டு இருக்கே அப்படின்னு ஒரு தமாசாஸ் கேட்பாங்க. ஆனா அந்த பழமொழிக்கு அர்த்தம் அது அல்ல. நம்முடைய வந்த வேலை என்ன, நம்ம மனிதனாக பிறந்தோமே, இந்த வந்த வேலை என்ன, இறைநிலையை உணரணும், கர்ம வினைகளை போக்கணும், முழுமை பேர் அடையணும் தானே நம்ம இங்க வந்திருக்கிறோம். அதை விட்டுட்டு அவன் என்ன பண்றோம், புலன் மயக்கத்தாலையும் புலன் இன்பங்களாலையும் மற்ற இதிலை கவிஞ்சு என்ன பண்றோம், நாம மேலும் மேலும் தவறுகளை செய்து புலன் மயக்கத்தால் கர்ம வினைகளை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றோம். அப்போ இது மாதிரி அதிகரிக்கும் போது என்ன ஆகுது, வினைகள் அதிகரிக்க நம்ம உடல்ல வந்து என்ன சொன்னது போல உடல்ல நோய் உள்ளத்துல கலங்கதான் வந்துட்டு இருக்கும். அப்போ நாம வந்து இறைநிலையை உணர முடியாது. இறைநிலையை உணரணும் அப்படின்னா மனதை ஒருநிலைப்படுத்தணும். மனதை ஒருநிலைப்படுத்துவதற்குரிய பயிற்சி தான் உயிரின் மீது தவம். அப்போ மகிழ்ச்சி அதுதான் கொடுத்தாங்க பாருங்க, எளிய முறை உடற்பயிற்சி கொடுத்தாங்க. ஏன்னா சாதாரண நம்ம உட்கார்ந்தோம்னா கை வலிக்கும், கால் வலிக்கும், அசைவு ஏற்படும், மனது ஒருநிலைப்படாது. அப்ப இந்த உடலை சரிப்படுத்திட்டு பயிற்சிகள் செய்யும் போது இந்த உடல்நிலை சரியாகும் பொழுது ஒரு அரை மணி நேரம் அமரும் பொழுது நம்மளுக்கு எந்த ஒரு கை வலி, கால் வலி, முட்டி வலிலாம் இருக்காது. அதுதான் மகிழ்ச்சி அவர்கள் மிக எளிமையாக வடிவமைத்தார்கள். முதல்ல உடற்பயிற்சி கொடுத்தாங்க, எளிமையான உடற்பயிற்சியை கொடுத்தாங்க. உடற்பயிற்சியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தவத்தை கொடுத்தாங்க. அப்ப நம்ம அந்த உடற்பயிற்சி செய்தவுடன் தவம் செய்யும் பொழுது அந்த உடல் உபாதையிலிருந்து நம்ம என்ன பண்றோம், விடுபடுறோம். இந்த தவத்தை என்ன பண்றாங்க,
மீண்டும் முழுமையாக தவம் செய்ய முடியும். அந்த ஒரு அரை மணி நேரம் இருக்கணும்னு பார்த்தோம்னா, அந்த அரை மணி நேரத்துல ஒரு முதல் நாள் வந்து ஒரு நிமிடம் அந்த நிலையை நிலைத்திருந்தால் அதுவே பெரிய விஷயம். எடுத்த உடனே நமக்கு தவம் வந்துடும் நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா நான் போய் உட்காந்து எனக்கு தவம் வரலையே அப்படின்னு மனம் இருக்கக்கூடாது. தொடர்ந்து செய்யணும். தனுசு ஒரு இதுல சொல்லுவாங்க, பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும்ட்டு. அப்போ அது போல நாம என்ன பண்ணோம், ஒரு நாள் செஞ்சா பத்தாதுங்க, வாழ்நாள் முழுவதும் செய்யணும். ஏன்னா வாழ்நாள் முழுவதும் சாப்பிடுறோம் இல்லைங்களா? அப்ப வாழ்நாள் முழுவதும் செய்யணும். செய்யதான் நாம கொண்டு வந்த வினைகள் போகும். ஏன்னா நம்ம நிறைய வச்சிருக்கோம். நம்ம வீட்டுல ப்ராப்பர்ட்டி ஏதோ இருக்குதோ இல்லையோ, பதிவுகள் நிறைய இருக்குது. அந்த பதிவுகள் எல்லாம் போக்கணும். அந்த பதிவுகளை போக்கி வீடு பேர் அடையணும். அப்ப அந்த வீடு பேர் அடைந்தால்தான் என்ன செய்ய முடியும், நாம முழுமை பேர் அடைய முடியும். அதுதான் நான் மகிழ்ச்சி அவங்க என்ன பண்ணாங்கன்னா தவ நிலைகளை கொடுத்தாங்க. எடுத்த உடனே பெரிய தவத்தை கொடுக்கல. இப்போ தவ நிலைகள் உயிர்மே தவம் பார்த்தோம். இப்ப தவ நிலைகள் இப்போ நம்ம மனவளக்கல்ல பாத்தீங்கன்னா 9 வகையான தவ நிலைகளே மகிழ்ச்சி கொடுத்திருக்காங்க. முதல்ல ஆகினை என்ற தவம். நமது உடலில் உள்ள 6வது ஆதாரமான அந்த ஆக்னா சக்கரத்துல மனசை வச்சு தவம் செய்யணும். அது வந்து நம்ம ஒவ்வொரு நிலையா போகும்போது என்ன சொன்னது போல கொஞ்சம் அதிகமான காலங்கள் பிடிக்கும், உடனே முடியாது. ஆகவே பயிற்சி பெற்ற ஆசிரியர் மூலமாக முதுகுத்தண்டு வழியாக உங்களுக்கு ஆக்கினை தவம் கொடுக்குறாங்க. அந்த ஆக்கினை தவம் செய்யதான் நம்மளுடைய ஆகாமிய கர்ம வினைகள் போகும். மனம் ஆல்பா நிலையில இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தவம் செய்ய நம்ம உடல்ல ஆற்றல் அதிகரிக்கும். அந்த ஆற்றலை சரி செய்து கொள்வதற்காக, சமன்படுத்திக் கொள்வதற்காக முற்காலத்திலே எந்த ஒரு உபாவமும் கிடையாது. ஆகவேதான் மகிழ்ச்சி அவர்கள் சாந்தி தவத்தை கொடுத்தாங்க. நமது பரஞ்சோதி மகானவர்களிடம் இந்த சாந்தி தவத்தை பயின்று அனைவரும் இந்த தவத்தை செய்வதன் மூலமாக தவ ஆற்றலை உடலாக மாற்றிக்கொள்ளலாம் என்ற முறையிலே சாந்தி தவத்தை கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த 7வது நிலையாக துரிய தவம், அதாவது 7வது சக்கரத்தை இயக்குவதற்காக துரிய தவத்தை கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா துரியாதீத தவம். இந்த துரியாதீத தவம் தான் உச்சகட்ட பயிற்சியான தவமாகும். இந்த துரியாதீத தவத்தின் மூலமாக தான் நாம் இறைநிலையை உணர முடியும், இணைய முடியும், அதுவாக மாற முடியும். அதுவாக மாறும்போதுதான் நம்முடைய மன அலைச்சல் குறைந்து அந்த இறைநிலையை முழுமையாக உணர முடியும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சேந்திரிய தவம் கொடுத்தாங்க. பஞ்ச இந்திரியங்கள் மீது தவம். ஏன்னா நம்ம இந்த புலன்கள் மூலம் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த புலன்களை வந்து எப்படி சமன்படுத்துவது, அதை எப்படி இயக்குவது, அதை முறைப்படுத்துவது என்பதற்காக புலன்கள் மீது மனம் வைத்து தவம் செய்வதற்காக பஞ்சேந்திர தவத்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பஞ்சபூத நவக்கிரக தவம் கொடுத்தாங்க. இந்த பஞ்சபூத நவக்கிரகங்கள் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு. ஏன்னா இந்த கோள்கள் இருந்து வரக்கூடிய அலைகள், காந்த அலைகள் நமது உடலோடும் மனதோடும் நேரடியாக தொடர்புடையது. அந்த பஞ்சாங்கத்தை பார்ப்பாங்க, நம்ம வீட்டுல பிறந்த ஜாதகத்தை பார்ப்பாங்க. நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும், ஏதோ ஒரு நல்ல நாள் பார்க்க வேண்டும் என்றால் கூட பஞ்சாங்கம் பார்ப்பாங்க, ஜாதகம் பார்ப்பாங்க. அப்போ அந்த நிலையை நாம பஞ்சபூத நவக்கிரகத்தின் மூலமா செய்யலாம். பஞ்சபூத நவக்கிரகத்தவம் செய்யும் பொழுது அந்த ஆற்றலை நாம உண்டுபடுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்தாங்க. அடுத்ததாக 9 வகை தவத்தை கொடுத்தாங்க மகிழ்ச்சி அவங்க. நான் என்ன சொன்னது போல உடல்ல இருக்கக்கூடிய 7 நிலைகள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுப்தி, ஆக்னி, துரியம் என்ற 7 நிலைகளையும் இந்த உடலை விட்டு வெளியே பேரியக்க மண்டலம், சக்திகள் என்று சொல்லக்கூடிய பேரியக்க மண்டலம், அப்புறம் சுத்தவெளி. அப்போ 9 மைய தவத்தை கொடுத்தாங்க. முதல்ல நமக்கு பைபாஸ் பண்ணி ஆக்னி கொடுத்துட்டாங்க. அப்புறம் செப்பா கொடுக்கும் போது ஈஸியாக ரொம்ப எளிமையாக அந்த சக்கரங்களை இயக்க முடியும் என்பதற்காக தான் மகிழ்ச்சி அவங்க இந்த 9 தவத்தை பின்னால கொடுத்தாங்க சிறப்பு தவமாக. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நித்தியான தவம்னு ஒன்று தவம் இருக்குது. இதெல்லாம் நித்திய ஆனந்தம், எப்போதுமே ஆனந்தமா இருக்கக்கூடிய தவம். ரொம்ப எளிமையான தவம் தான். ஆனா செய்ய உடல் வந்து எப்பொழுதுமே அந்த காந்த ஜீவகாந்தம் நிரம்பிய நிலையில இருக்கும். அதனோடு கூட இதை கடைசியாக இறைநிலை தவம் என்ற ஒரு தவத்தை கொடுத்துருக்காங்க மகிழ்ச்சி அவங்க. அந்த இறைநிலை தவம் நம்முடைய வரலாறு தான் அந்த இறைநிலை தவம் என்பது. அப்ப இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் என்ன, இந்த பிரபஞ்சம் எப்படி தன்மாற்றம் அடைந்து இறுதியாக மனிதனாக உருவெடுத்தது என்ற ஒரு சரித்திரம் தான் இந்த இறைநிலை தவம். அப்போ இந்த இறைநிலை தவத்தை நாம உணர்வு செய்யும் பொழுது நம்முடைய பரிணாம வளர்ச்சி முழுவதும் தெரிகிறது. அப்ப நம்மை நாமே உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்போ நம்மை போன்றுதான் இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள் அத்தனையும் என்ற நிலையை நாம உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதன் காரணமாக பிறருக்கு துன்பம் செய்யாமலும், துன்பப்படுகளுக்கு
நம்மால் முடிவு செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அங்கும் கருணை ஏற்படும். இந்த இறைநிலையை தவத்தை கொடுத்தாங்க. நாம் 9 தவநிலைகளையும் திருச்செறிவு ஒன்றாக வினைகளை நோக்கமான ஈடுபேறு இந்த அருமையான பாட விளக்கத்தை எனக்கு சொல்வதற்காக வாய்ப்பளித்த சென்னை காவிரிப்பேட்டை மனவளக்கலை மன்ற தலைவர் சிவாஜிபதி ஐயா அவர்களுக்கும், மலேசியா வேதாத்திரிஸ்தை மனவளக்கலை மன்ற அன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிமையான வணக்கத்தையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.